1955 வருஷம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பிறந்தவர் தான் மனோகர் கோபாலகிருஷ்ண பிரபு பாரிக்கர் என்கிற மனோகர் பாரிக்கர். இவர் ஒரு இந்திய அரசியல்வாதி. 2017 வருஷம் மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து கோவா மாநிலத்தினுடைய முதல்வராக பதவி வகிச்சுட்டு வந்தார். ஏற்கனவே 2000லேருந்து 2005 வரையிலும் 2012லேருந்து 2014 வரையிலும் கோவா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவர் பிறந்த இடம் போர்ச்சுகீசிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மபுசா அப்படிங்கிற இடம். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். இவருடைய மனைவி பெயர் மேதா பாரிக்கர். இவருக்கு 2 பிள்ளைகள். இவர் படித்த கல்வி நிறுவனங்கள் இந்திய தொழில்நுட்ப கழகம் மும்பை. இவர் இந்து சமயத்தை சேர்ந்தவர். 2017 கோவா சட்டமன்ற தேர்தலில் குறைந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி. மனோகர் பாரிக்கர் தலைமையில் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட கோவாவில் ஆட்சி அமைத்தார். மனோகர் பாரிக்கர் மார்கோவாவில் இருக்கக்கூடிய லயோலா உயர்நிலை பள்ளியில் பயின்றாரு. மராத்தியில் தன்னுடைய இடைநிலை கல்வியை நிறைவு செஞ்சுக்கிட்டாரு. 1978 பம்பாயில் இருக்கக்கூடிய ஐஐடியில் உலோகவியலில் பொறியியல் படித்தார். இந்திய வரலாற்றிலேயே ஐஐடியில் படித்த முதல் மாநில முதல்வர் இவர் தான். மனோகர் பாரிக்கரும் நந்தன் நிலக்னி அப்படிங்கிறவரும் சேர்ந்து 1978 வருஷம் ஐஐடியிலிருந்து ஒன்றா பட்டம் பெற்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினரான மனோகர் பாரிக்கர் அக்கட்சியினுடைய முதல் கோவா மாநில முதல்வர். பாரிக்கர் முதல்ல 1994 வருஷம் கோவா மாநிலத்தினுடைய 2வது சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஜூன் 1999 நவம்பர் 1999 வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார். மனோகர் பாரிக்கர் அக்டோபர் 24, 2000 முதல் முறையாக கோவாவினுடைய முதல்வரானார். ஆனால் அவருடைய பதவிக்காலம் பிப்ரவரி 27, 2002 வரை மட்டுமே நீடித்தது. அதுக்கப்புறம் ஜூன் 5, 2002 அவர் மறுபடியும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் ஜனவரி 29, 2005 4 பாஜக உறுப்பினர்கள் பதவி விலகினதன் காரணமாக இவரது அரசாங்கம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்தது. இருந்தாலும் பிப்ரவரி 25 வருஷம் மறுபடியும் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்தார். 2007 வருஷம் மனோகர் பாரிக்கர் தலைமையிலான பாஜக அரசை திகம்பர் காமத் தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ் கோவா மாநில தேர்தலில் தோற்கடித்தது. மீண்டும் பாஜக மார்ச் 2012 நடைபெற்ற கோவா சட்டசபை தேர்தலில் 24 இடங்களை வென்று மறுபடியும் வெற்றி பெற்றது. 2014 வருஷத்தினுடைய இந்திய பொது தேர்தலில் கோவாவினுடைய 2 மக்களவை தொகுதிகளிலையும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. மனோகர் பாரிக்கர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபை உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மோடியினுடைய அமைச்சரவையில் முதல் விரிவாக்கத்தின் போது பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றார். மார்ச் 2017 மறுபடியும் கோவா மாநில முதலமைச்சராக 2வது முறையாக பதவியேற்றார். மனோகர் பாரிக்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தப்போ தான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மேலே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது. 2017 மார்ச் 14ஆம் தேதி கோவாவில் பாஜக ஆட்சியை தக்க வைப்பதற்காக மீண்டும் இவரை பாஜக கோவா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக மாற்றினது. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மரணமடைந்த போது அவருடைய உடலை டெல்லியில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் கொண்டு வந்து அவருடைய இறுதி சடங்குகளை கூடவே இருந்து செஞ்சு முடித்தவர் மனோகர் பாரிக்கர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இந்திய அரசியல் வரலாற்றில் ஐஐடியில் படித்து முதலமைச்சரான முதல் அரசியல்வாதி அப்படிங்கிற பெருமை, 4 முறை கோவா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பெருமை, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் மனோகர் பாரிக்கர் பணியாற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெருமை. இப்போவும் கோவாவில் மனோகர் பாரிக்கர் தலைமையிலான பாஜக ஆட்சி தான் நடைபெற்று வருது. கடந்த வருஷம் கணைய அழற்சி நோயால் பாதிக்கப்பட்ட மனோகர் பாரிக்கர் அமெரிக்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு திரும்பினார். ஆனால் நேற்று காலை மனோகர் பாரிக்கருடைய இரத்த அழுத்தம் ரொம்பவும் குறைஞ்சு உடல்நிலை மோசமடைஞ்சதாக செய்திகள் வெளிவந்திருந்தது. இதை கோவா அரசாங்கம் மறுத்திருந்தது. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மனோகர் பாரிக்கர் இன்றைக்கு சற்று முன்பு காலமாயிருக்காரு. மனோகர் பாரிக்கர் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது இந்திய அரசியலுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரியான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா மறக்காமல் நம்முடைய உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.